ரிஷப ராசி அப்படின்னாலே ஒரு ஸ்டேபிளான ராசி, பொறுமையான ராசி, அதே மாதிரி விசுவாசம் கொண்ட ராசி. இப்படி இருக்கக்கூடியவங்க எப்படி சார் நட்சு உறவுல சிக்குறாங்க? விசுவாசம் இருக்கிறவங்கள தான் அதிகமாக காயப்படுத்துவாங்க சமூகத்தில். அதனால் ரிஷபராசியை பொறுத்தவரையும் ராசியாதிபதி சுக்கிரனுங்க. சுக்கிரன் அழகு, மென்மையான அந்த நேச்சர், சாஃப்ட் நேச்சர் அப்படிம்பாங்க. ஒரு அமைதியாக ஒரு சூழல் இருக்குன்னா இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு, வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் வேணும், கொஞ்சம் ஆடம்பரங்களை விரும்பக்கூடிய ஒரு ராசி, நல்ல உடை, நல்ல நறுமணமான இடங்கள், இதை நிலைத்த தன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய மனசுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஸ்திர ராசிங்கிறதுனால ரொம்ப இந்த லாங் டைமாக இது வருமா, இது சரியானவங்க தானா அப்படின்னு அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பயுமே உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அந்த லாயல்ட்டியாக இருக்கிறதே இவங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தரை மனசுக்குள்ளே அனுமதிச்சிட்டா வீட்டை பூட்டிட்டு சாவி அவன் கையில் கொடுத்த கதை தான் ரிஷபராசி கதை. ஏன்னு சொன்னால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை, லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு வாழ்க்கை அது வந்து ப்ராப்பராக இருக்கணும், லாங் டைமுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது, ஒரு நம்பிக்கை வச்சுட்டா அது கடைசி வரையும் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்திரத்தன்மை தான் ராங்கான நபர்கள்ட்ட போய் இவங்க மாட்டிக்கிட்டு இவங்களை வந்து எவ்வளவு பலவீனப்படுத்த முடியுமோ, பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அவ்வளவு அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள்.